வேற தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தை அந்தியூர் சந்தை மட்டும்தான். சரி, கும்மேத்துல நான் வேற கும்மேத்து இருக்குன்னா இதான் ஒரிஜினல் கும்மேத்து. சரி, டேலியா கும்மேத்துமாங்க. ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற டேலியா கும்மேத்துல இதாங்க. இந்த வீட்டுக்கு வேலை வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 10 சுழி கரெக்டா இருக்கணும். இல்ல அது கம்மியா இருந்தா வீட்டுக்கு வாங்க இருந்தாலும் 10 சுழிங்கிறது வச்சிடலங்க. சரி சரி. இதோட பேரு வந்து கபாலி. இந்த பேரு ஏதோ காரணம் இருக்குங்களா? இல்ல, கபாலி மாதிரி நல்லா டெம்பரா அதிகாரமா இருப்பாரு. பொங்கனூர் குட்டைம்பாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 400 மாடு 500 மாடுக்குள்ளதான் இருக்கு. 35 ரூபாய் ரேட் வருதுங்களா? இது கம்மியா இருக்குங்களா? இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்களா எல்லாமே? இது கம்மியெல்லாம் இருக்கிறது இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. இதான் அந்த குதிரை மாடு அதுக்கு உண்டான சாட்டைங்க, எக்கச்சக்கமான சாட்டைங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து விற்கிறாங்க. குதிரை லாடை எவ்வளோங்கண்ணா? குதிரை லாடை 4 வந்து இது பெருசு வந்து 300 ரூபா, சின்னது வந்து 250 ரூபா 4 லாடம். அந்தியூர்ல இருக்கிற குருநாதசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. 2024 மிகப்பெரிய குதிரை சந்தை வந்து இங்க நடக்குதுங்க. எக்கச்சக்கமான குதிரைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து கொண்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்குறவங்களும் வராங்க, விற்கிறவங்களும் இங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குதிரைங்க வந்து இங்க இருக்குது. ஆசியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு குதிரை சந்தைங்க நம்ம அந்தியூர்ல வந்து நடக்குது. குதிரை வந்து இது காட்டியா வாரிங்க. சரிங்க. ஃபங்க்ஷன் போற குதிரை. சரிங்க. டான்ஸ் குதிரை, கிராசிங் குதிரை, சரி எல்லாத்துக்கும் போகும். சுழி வந்து சொன்னாருங்க அவருங்க. இது வந்து வேற ஏதாவது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது இருக்குங்களா? சுழி 10 சுழி. சரி. இருந்தா 10 சுழி கரெக்டா இருக்கணும். சரிங்க. அதான் கரெக்டா இருக்கும். அது கம்மியா இருந்தாங்க கொஞ்சம் விலை கம்மி. ஓ சரி சரி. விலை கம்மி. வேலை 10 சுழி இருந்தா விலை ஏச்சு. வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாங்க 10 சுழி. வீட்டுக்கு வேலை வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குதிரை 2 குதிரை, ஒரு குதிரை வச்சுக்கிற மாதிரி இருந்தா 10 சுழி கரெக்டா இருக்கணும். இல்ல அது கம்மியா இருந்தா வீட்டுக்கு வாங்க இருந்தாலும் 10 சுழிங்கிறது வச்சிடலங்க. சரி 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 சரிங்க. அதனால அவரு நல்ல யோகம் வாங்க 10 ராஜா இருக்கணும். ஆமா, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா நான் சொல்றதுங்க. 10 சுழி இருந்தா நம்மளுக்கு மனம் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். 10 சுழிகள் இருக்குது. ஒரு கல்யாண ஒரு சங்கடமா இருக்கு. ஒரு இதுல ஒரு கண்ணு வந்து கருப்பு, ஒரு கண்ணு வந்து வெள்ளி. அது கொஞ்சம் மனது வந்து ஒருத்தர் கொல்லிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால மன சங்கடமா இருக்கு. வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நாமளாக சொல்றதா. உங்களை கான்டாக்ட் பண்ணோன்னே எந்த மாதிரி இருந்து கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா? ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. நான் சொல்றேன். 93 45 93 83 73. சரி ஓகேங்க. மாமா கண்ணு. சரி ஓகேங்க. எந்த ஊருங்க? கோயம்புத்தூர். சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். சரி. இப்போ அந்த குதிரையோட ரேட் வந்து எவ்வளோன்னு வந்து நம்ம கேட்கலாம் இருங்க. குதிரை ரேட் எவ்வளோங்க ப்ரோ? அந்த குதிரை ரேட்டு 30 ரூபா வருது. என்ன குதிரைங்க போகுது? இது குதிரை குமேத்து. சரி சரிங்க. பல்லு 4 பல்லு. சரி. வண்டியில ஓடு, மேலே உட்காந்து ஓடும். சரிங்க. வந்து ஊரு கோயம்புத்தூர். நாங்கள் ஒரு 20 குதிரை கொண்டு வந்துருக்கிறேன். 10 குதிரை என்ன சேல்ஸ் பண்ண 10 குதிரை இருக்குது. இது என்ன ரேட்டுக்குள்ள வந்து கொடுக்கலாங்க? நான் ஒரு 25 ரூபா வந்தா கொடுக்கலாம். சரி ஓகே. இது வந்து பாகிஸ்தான் பார்டருடைய குதிரை, பஞ்சாப்ல. சரி சரிங்க. அடுத்து சிந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து துருசு நல்லா போகு. சரிங்க. அதுக்காக இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுத்து கொண்டு வந்து வளர்த்துறோம். சரிங்கண்ணா. இது இது எத்தனை சுழிங்கண்ணா இருக்குங்க? இது வந்து 9 சுழி. சரிங்கண்ணா. 9 சுழி சுத்தம் ஸ்தானத்தில் இருக்குது. சரிங்க. நல்லா துருசு போகு, நல்லா டெம்பரா இருக்கு. சரி ஓகேங்கண்ணா. இது வேற என்ன யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்? இதுக்கு மட்டும்தான் பிரீடிங்கு, இதுக்கு மட்டும்தான். சரி ஓகே ஓகே. எத்தனை வயசு ஆகுதுங்கண்ணா? இதுக்கு வந்து 7 வயசு ஆச்சு. சரி சரி. எவ்வளோ சேல் பண்ணலாங்க இந்த குதிரைங்க? இந்த குதிரை வந்து 3 லட்சம் ரூபா சொன்னா 2.25 லட்சம் ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க. இதோட பேரு வந்து கபாலி. சரிங்கண்ணா. இதுக்கு வந்து அந்த இந்த பேரு ஏதோ காரணம் இருக்குங்களா? இல்ல, கபாலி மாதிரி நல்லா டெம்பரா அதிகாரமா இருப்பாரு. சரி சரிங்க. அதனால கபாலின்னு வச்சுக்கிறேன். இதோட வயசு 1 வயசு ஆச்சு. சரிங்க. இது வந்து ஃபுல் நொக்கரான்னு சொல்லுவாங்க, ஒயிட். சரிங்கண்ணா. இது வந்து ஆண் குதிரை. இதோட ரேட் வந்து நாங்க 2.25 லட்சம் தான் சொல்லிக்கிறோம். கபாலி. இது வந்து பிளட் லைன் சொல்லுவாங்க. சரிங்க. பிளட் லைன்ல வந்து சாகரோட குட்டிம்பாங்க. இது சரி. சாகர்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சரிங்க. இந்தியாவில் குதிரை இல்லைங்களா? ஆமா. சரிங்க. அதோட குட்டி இது. அதோட குட்டி இது ஆண் குட்டி. ஓகே ஓகேங்க. இதுக்கு வந்து 11 மாசம் ஆச்சு. சரிங்க. இது மேட்டிங் ரேஸ்ங்களா? இது மேட்டிங்க்கு ரேஸ்க்கு எல்லாம் வேணா பயன்படுத்தலாம். அளவுக்கு வேணா வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்டைலான குதிரை. இது வந்து ரொம்ப நல்லா ஸ்டைலா இருக்கு எப்பவுமே. இது கலர் வந்து என்ன பிளாக்குங்களா இல்ல? இது பிளாக். சரி. இது வந்து காட்டியாவாடி மார்வாடி கிராஸ். சரிங்க. இது வந்து கலரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதுங்களா? இது வந்து கல்டா பஞ்சகலி அப்படிம்பாங்க. சரிங்க. இது வந்து ப்ரீடிங்காக வச்சுக்கிறோம். எங்கிட்ட வந்து ஒரு 3 குட்டி போட்டுருச்சு. சரி சரி சரி. குட்டியெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டேன். குதிரை மட்டும் இருக்குது. குதிரை சேல்ஸ் தான். சரிங்கண்ணா. இது எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? இது 1.40 வந்தா கொடுத்துடலாம் இருக்கிறேன். 1,40,000 ரூபாய் கொடுத்துடலாம். இது வந்து 1 வருஷத்து குட்டி. சரிங்க. குட்டிங்களா? ஆமா. ஆனா குட்டி மாதிரி தெரியும். ஆமா. கேரளாவில் வந்து ஒரு குதிரை வச்சு குதிரை ஃபார்ம், ஃப்ரீ ஃபார்ம் வச்சிருக்காரு. சரி சரிங்க. ஹரிபாயின்னு சொல்லி. சரிங்க. அவரோட குதிரைக்கு பிறந்த குட்டி இது. சரி சரிங்கண்ணா. சரிங்க. அது ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப நாங்கள் செல்லமா வளர்த்துறோம். சரி சரி சரிங்க. ஆமா. என்ன கேரளா முதல்ல வச்சிருக்கேன். ஆமா, கேரளாவில் வந்து
என்ன செம்மனாம்பதியில் வச்சுக்கிறார், பெரிய ஃபார்ம் வச்சுக்கிறார். சரி 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 சரிங்க. ஆமா, அதனோட அவங்க வச்சுக்கிற ஒரு ப்ரீடிங்காக வச்சுக்கிற ஒரு குண்டினோட குட்டி தான் அது. சரி 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 சரிங்க. இது ரேசிங், இதுவும் ரேசிங் தானுங்களா? இது இன்னும் ரேஸுக்கெல்லாம் போறதுல இன்னும் 2 வருஷம் ஆகணும். இது குதிரை வந்து எத்தனை வயசு ஆகுதுங்க இதுக்கு? இது 1 வயசு ஆகுது. அப்படி சொல்லுவாங்க, செஞ்சாப்புங்க. செஞ்சாப். சரிங்க. இது வந்து சுத்தமான காட்டியாவாடி. சரிங்க. காட்டியாவாடி குதிரை. இது வந்து எங்களுக்கு ப்ரீடிங்காக நாங்கள் வச்சுக்கிறோம். சரிங்க. என்கிட்ட வந்து ஒரு 3 குட்டி போட்டுருச்சு. சரி 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 இது சேல்ஸுக்கு இப்போ வந்து சரியா இருக்குது. சரிங்க. ப்ரெக்னெண்டாக இருக்குது. இதுவும் நாங்கள் கொடுத்துடலாம்னு தான் இருக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய் ஆனால் கொடுத்துடலாம்னு இருக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய்ங்க. கான்டாக்ட் நம்பருங்கண்ணா சொல்லிட்டீங்களா? சொல்லல. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. என்னோட கான்டாக்ட் வந்து 9942497011. எங்களுடைய ஊர் வந்து பொள்ளாச்சி மீனாட்சிபுரம். அண்ணங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து குதிரையை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, குதிரையை பத்தி ஏதாவது வந்து ஒரு கேள்வி இருந்தாலும் சரி, அவர்கிட்ட வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க மாடு இருக்குதுங்க, எக்கச்சக்கமான மாடு இருக்குது. இது வந்து ஆந்திரா மாடுன்னு சொல்றாங்க. அண்ணன் தான் இதுக்கும் ஓனரு. அண்ணா, மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து கொங்கனூர் குட்டைம்பாங்க. சரிங்க. ஆந்திராவில் வந்து ஃபேமஸா இருந்தது ஒரு காலத்துல. சரிங்க. இது வந்து இனம் வந்து அழிஞ்சிட்டே வருது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 400 மாடு 500 மாடுக்குள்ளதான் இருக்கு. சரிங்க. இதனோட ரகம் வந்து அழிஞ்சிட்டு வர்றதுனால இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இந்த இனத்தை வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா விவசாயிகளும் வந்து ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால இதனோட ரேட் வந்து அதிகமா இருக்குது. இப்போ இதனோட ரேட் வந்து இப்போ இன்னைக்கு 85,000 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. 65,000 ரூபா 70,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. இன்னும் கொடுக்காம வச்சிருக்கோம். சினம் மாடுது. சரி சரி சரிங்க. இதனோட ஹைட்டே இவ்வளவுதானுங்க? ஹைட்டே இவ்வளவுதான். இதுக்கு மேல வளராது? இதுக்கு மேல வளராது. சரி ஓகேங்கண்ணா. இது 75,000 ரூபா தான் கொடுக்கலாங்கிறீங்க? ஆமா. சரி ஓகேங்க, தேங்க்ஸ்ண்ணா. பாத்தீங்களா மக்களே, கருப்பு குதிரைங்க. இது ஓனர் யாருங்கண்ணா? இது வந்து மார்வார் வெரைட்டிங்க. சரிங்க. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பஞ்சு வெள்ளையானி. சரிங்க. வயசு இப்பதான் 6ஆம் பல் போட்டிருக்கு. சரிங்க. இது வந்து நார்த் இந்தியன்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. இது குதிரை தொழில் வந்து துருசு போகும் ரைடிங்ல. சவடி மேட்டிங் வேண்டி வச்சிருக்கோம். சரி ஓகேங்கண்ணா. இதுக்கு சுழி எத்தனை சுழிங்க? இது 10 சுழி சுத்தமா இருக்குங்க. சரிங்க. ரேட் வந்து எவ்வளோக்கு ரேட்னா கொடுக்கலாங்க? இது 3 லட்ச ரூபா விலை சொல்லிட்டு இருக்குங்க. சரி ஓகேங்கண்ணா. ஒரு குதிரை தான் விற்கிறீங்களா இல்லை வேற எங்க? எங்ககிட்ட குதிரை ஃபார்ம் இருக்குங்க. சரிங்க. ஃபார்ம் நேம் சொன்னீங்க? கொங்கு ஈவென்ட்ஸ்னு வச்சிருக்கோங்க. சரிங்க. கொங்கு ஈவென்ட்ஸ்னு சொல்லி டான்ஸ் குறை, ஃபங்க்ஷன் நாட்டிய குறையில வச்சிருக்கோம், சேரட் குறையில வச்சிருக்கோம், ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த சேல் பண்றதை வந்து இங்க இந்த சந்தையில மட்டும் தான் பண்றீங்களா இல்லை வேற எங்க வச்சு வந்து பண்ணி? நாங்க நார்த் இந்தியன்ல கொண்டு வந்து குறையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இங்க இல்லைண்ணா, இதை விட்டுட்டீங்கன்னா வேற எங்க சேல் பண்றீங்க? வேற தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தை அந்தியூர் சந்தை மட்டும் தான். சரிங்க. மிச்சபடி வீட்டில தான் சேல்ஸ். இது உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி பண்றது? நம்பர் மட்டும் சொல்லுங்க. 9087525425. நேரம் அப்ளேக்குண்ணா, கருப்பு அப்ளேக்கு. சரிங்க. இது பல்லு புதுவாயின் அப்பதான். சுள்ளில 9 கண்டிஷன் தான். இது ரேக்லா பப்பியூஸுக்காக இருக்குண்ணா. நம்ம ரேக்லா ரேஸ் ஓட்டுவோம், அதுக்காக வச்சிருக்கேன். சரி சரி சரிங்க. அப்போ இது என்னோட வயசு வந்து எவ்வளோங்க? நான் வயசு 6 வயசு ஆகுதுண்ணா. அப்பதான் 6ஆம் பல் போட்டுருக்கேன். 4 வயசுண்ணா. கரெக்டா 4 வயசு நடக்கணும். இந்த குதிரையோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோங்கண்ணா? ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணுங்க? நான் ஏஜ் 30 வருஷம் சொல்லியிருக்காங்கண்ணா. சரிங்க. அப்போ இன்னொரு சொன்னா தான் எனக்கு தெரியல, 30 வயசுக்கு சொல்லியிருக்காங்க. இல்ல இது எவ்வளவு கம்மியா இருந்தா வாங்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. புரியல. இது எவ்வளவு இதா இருந்தா வாங்கலாம்? குட்டில இருந்து வாங்குவாங்க, பெரிய கோரி வாங்குவாங்க. ஒரு 10 வயசுல வாங்குவாங்க. ரேக்லா பப்பியூஸுக்கு வயசு எல்லாம் முக்கியம் இல்லைண்ணா. சரி, ஒரு ஓட்டம் தான் முக்கியம் எங்களுக்கு. சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது பேர் குமேத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. குமேத்துமாங்க 4 காலில் கருப்பு குமேத்து. இந்த நேரம் தான் குமேத்துங்கண்ணா. சரி. சுள்ளியில 10 கண்டிஷன் தான். சரி. வயசு 5 வயசு ஆகுதுண்ணா. சரிங்க. ரேஸ் ஓடி ரேக்லா ரேஸ் ஓடி 3 பிரைஸ் வாங்கியிருக்குண்ணா. சரிங்கண்ணா. இது சேலுக்கு இல்ல, பப்பியூஸ் நம்ம 2 வாரம் கொண்டு வந்தோம், சேல் ஆயிடுச்சு. சரி. இது சும்மா ஜாலிக்கு வந்துட்டு போதும் கொண்டை. சரி ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அப்ப இது சேல் பண்ற ஐடியா இல்லைங்க. சப்போஸ் சேல் பண்ற மாதிரி இருந்தா நான் கேட்ட விலை வந்தா கொடுப்போம். ஊர்லயே 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காங்கண்ணா. அந்த குறைய சரி கொடுக்கல. நீங்க விலை அதிகமால கேட்டாங்கன்னா கொடுப்போம்னா, எல்லாம் கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட 3 பிரைஸ் பக்கம் அடிச்சிருக்காங்க. எந்த ஊர்ல அடிச்சிருக்குதுன்னா? பவானில ஒரு பந்தயம், கரூர்ல ஒரு பந்தயம், குளித்தல்ல ஒரு பந்தயம் அடிச்சிருக்கு. சரி ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணா அந்த குதிரை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படியே. ஆனா இப்ப இது ப்ளே பண்ணீங்களா? பண்ணிட்டேன். சொல்லுங்க. இது இப்ப வந்து புதுசா இப்பதான் வந்துச்சுண்ணா. நேரம் சம்மனு, கோல்டு சம்மனுமாங்கண்ணா. சரிங்கண்ணா. பல்லு புதுவாயி இப்ப ரீசனா ஒரு 10 கோர்ல ஓடி நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கு. சரிங்க. எந்த ஊர்லீங்கண்ணா? நம்ம பவானில தானா. சரிங்கண்ணா. இப்ப வந்து 15 நாள்ல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. ஊருக்கு சந்தைக்கு ஒரு 10 நாளைக்கு மேல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்குண்ணா. சரி 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 சரி. இது சேல் பண்றீங்களா? இல்ல சேல் இல்ல, அதான் எல்லாம் யோன் யூஸ் தானா. சரி ஓகே ஓகே. எதுவுமே சேல் இல்ல. ஆமா வச்சிருக்கீங்க. இது கடை சேல்ஸ் பண்ணியாச்சுண்ணா. ஓகேங்கண்ணா. இது சண்டை கடைண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து மதுரை பொட்டு கடாயுமாங்க. சரிங்க. இது சண்டை கடை. இது சேல் ஆயிடுச்சுண்ணா. 25,000க்கு கொடுத்தாச்சுங்கண்ணா. சரி 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 சரி. இது வந்து எத்தனை போட்டியில வந்து கலந்துருக்குது இது வரைக்கும்? ஆனா இது போட்டியெல்லாம் கலந்துங்களா? போட்டியெல்லாம் மதுரை போனோம். நமக்கு அந்த அளவுக்கு இங்க யாரும் இல்ல. சரி சரிங்க. இந்த சைடு இது வந்து போன வருஷம் குட்டியில வாங்குச்சுங்கண்ணா. சரிங்க. 1 வருஷம் குட்டியில போய் வித்துருக்குங்கண்ணா.
சரி போன ஓகே. வருஷம் 15,000 வாங்குச்சீங்கன்னா இந்த வருஷம் 25,000 வித்துருக்கு. இப்போ இதுக்கு வயசு எவ்வளவு ஆகுதுங்க? இது 2 பல்லுங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ஒரிஜினல் டேலியா குமேத். சரிங்க ஃபாரின் காரங்களா விரும்புற கண்ட்ரில குமேத். இது கருப்புல குமேத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க ஒரிஜினல் அப்படிங்க? ஆனா இது வந்து இதான் ஃபாரின் நிறம். சரிங்க. குமேத்துல பாருங்க இதுல கருப்பு அதிகமா இருக்கும். சரி சரி சரிங்க. அது வந்து வெளுப்பா இருக்குங்கண்ணா அந்த கூரை. சரிங்க. அது அந்த முன்னாடி நிக்கிறது வெளுப்பா இருக்கும். சரிங்க. இது கருப்பா இருக்கும். இது இங்கிலீஷ்காரங்களுக்கு பிடிச்ச நேரம் டேலியா குமேத். ஓகே ஓகே ஓகே. இது டேலியா குமேத்தும் வாங்கினா இது பேரு. இப்போ வயசு 7 வயசு இருக்குங்கண்ணா. நம்மள்ட்ட ஒரு 5 வருஷமா இருக்குங்கண்ணா. இது இது கலர் வந்து இந்த ஒரு கலர் மட்டும் தான் இருக்குதுங்களா இல்ல என்ன இது குமேத்துல நான் வேற குமேத் இருக்குன்னா இதான் ஒரிஜினல் குமேத். டேலியா குமேத்தும் வாங்க. ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற டேலியா குமேத்துல இதாங்கண்ணா. இந்த கலர் இந்த ஆமாண்ணா. இந்த கலர் தான் லைக் பண்ணி விரும்புவாங்க அவங்க. இதுக்கு எவ்வளவு வயசுனா ஆகுதுங்க? இதுக்கு இப்போ 6 வயசு ஆகுதுண்ணா. இது இப்ப சேலுக்கு தானே? இது சேலுக்குல இது நம்ம நாளா இருக்குண்ணா. 5 வருஷம் நம்மள்ட்ட இருக்குங்கண்ணா. சரி ஓகே ஓகே. இது நம்மள்ட்ட வீட்டுல ஒரு செல்ல பிள்ளையாட்டம். மீதி எது இருக்காது தெரியல. இது கம்பல்சரி வீட்டுல இருக்குங்க. இதுவும் பந்தய அடிச்சு குதிரை. பந்தி அடிச்சு கூட தான் 3 பந்தி அடிச்சு அப்பா நிப்பாட்டி தான் எங்கேயும் ஓட்டல. அதுக்கப்புறம் இன்னும் இப்ப வருங்காலத்துல இப்ப ஓடுதுண்ணா. சரி ஓகே ஓகே. வந்து ரெடிமேட்ல இருக்குங்கண்ணா. ரேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பவானிக்குள்ள வந்து பவானி தாண்ணா. சரி. கரூர்ல 65,000 பந்தயத்துல வந்துச்சு நம்ம ஸ்பேஸ் வந்துச்சுண்ணா. ஓகே ஓகே ஓகேங்க. சூப்பர்ண்ணா. அண்ணா உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு வந்து உங்க நம்பர்? அண்ணா என் பேர் கார்த்திங்கண்ணா. 63 80 86 59 17ங்கண்ணா. இந்த டைம்ல எந்த டைம்ல கூப்பிட்டீங்கன்னா போன் எடுப்பேன். குதிரையை பத்தி சம்பந்தமான எதை பத்திங்கனாலும் கேட்டுப்பேன். குதிரைக்கு உடம்பே சரியில்ல நம்ம வந்து 6 நாள் நம்ம நேரில் எங்கனாலும் போய் பார்த்துக்கோம். ஊசி போடுறதா சரி மருந்து கொடுத்தா எதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா. குதிரை வாங்க பிடிக்க எது இருந்தாலும் சரிண்ணா. சுழி சுத்தமா எதுனாலும் சரி எதனாலும் நம்ம போய் பண்ணி தரலாம்ண்ணா. லாடம் போடுறதா மிஷின் குதிரைக்கு பொடி அடிக்கிறதா மிஷின் அடிக்கிறதா எதா இருந்தாலும் இந்த கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு. ஆனா இந்த சுழின்னு சொன்னீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுழின்னு நான் பாருங்க வாங்க. நெத்தி சுழி கரெக்டா பாப்பாங்கண்ணா. நெத்தி சுழி மேல இருக்கு பாருங்க. ஆமா ஆமாங்க. வாங்கண்ணா. இது மஸ்தகம். இது மஸ்தகம். இது இங்க இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இருக்கு. டபுள் மஸ்தகம் ஒரே மரத்துல இருக்குங்கண்ணா. சரிங்க சரிங்களா. இங்க பாருங்க. இது சுழி இருந்தா 10ங்கண்ணா. சரிங்கண்ணா. இதுக்கு மேல இருந்தா 11 12 சரிங்க. ராஜா சுழிமாங்கண்ணா. சரிங்க. சரிங்களா. இதுல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை. மீதி தப்பு சுழின்னா காலில் விலங்கு சுழி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இதுக்கு விலங்கு சுழி இருக்கும். அப்புறம் கொலை ஊசி இருக்கும். அப்புறம் அல்ல ஊசி இருக்கும். சரிங்க. அதெல்லாம் இருந்தா தப்பு சுழிங்கண்ணா. இது சுழி கண்டிஷன் தான். சரி ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் இது என்ன வகை குதிரைங்கண்ணா? காட்டு வண்டிங்கண்ணா. சரி சரிங்க. இது ரேட்டு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு வருதுங்க? நான் 1.5 1.5 1.20 1.50 1.50 வருதுங்களா? அண்ணா இது சுழி எத்தனை சுழிங்கண்ணா? 9 இதை விட இது கம்மியா ரேட் வாங்கலாம்னா இதை வாங்க முடியுங்களா இல்ல? குட்டி வாங்கலாம். 1 ரூபா போட்டா குட்டி வாங்கலாம். ஆனா துருசு போகணும். 30 துருசு போகணும். சரிங்கண்ணா. நெத்தி பட்டா 4 வேலை பஞ்ச வேலிங்கண்ணா. இந்த கூட பேருங்க. சரிங்க. கல்டால பஞ்ச வேலிங்க. இது என்ன ரேசிங் மட்டுங்களா இல்ல? ஆனா ஜாலிக்கு சோ குதிரை. சோ குதிரைக்கு மட்டும். ஆமாங்க. காட்டுவாடி வந்து சோனா நாட்டுக்கு தான் ரெகுலர் கட்டி. சரி சரி சரிங்க. சோ வீட்ல இருந்தா அழகு எப்படியா அது மட்டும். சரிங்க. வீட்ல இருந்தா கொஞ்சம் எதிரியோட பயப்படுவாங்க. சரி சரி. அண்ணனுக்கு வந்து ஃபேவரட்டான கலர். ஓடு குணம் வந்ததுங்க. எனக்கு ஆனந்தம் தான் பவனி கூட தெரியும். இத கலர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கலர் இந்த பஞ்சகலை நிறங்க. 4 கால் என்னங்க? 4 கால் வெள்ள மூஞ்சில நெத்தி பட்டா வந்து அடியோத்துல வெள்ள அஞ்சா பஞ்சகலை. சரி சரி. அதோட தம்பி அதே பாருங்க. அதோட தம்பி பாருங்க. சரி 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 சரிங்க. அது வந்து பவானி என்னகட ஆனந்தனுக்கு ஃபேமஸான கோரை. சரிங்கண்ணா. சரி. பவானி ஆனந்தன்னா தெரியும். சரிங்க ஓகே. நான் உங்க இது இந்த உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்க? 90 நம்பர் சொல்லுங்க. 90 95 43 772. சரி ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அந்த குதிரை மாடு அதுக்கு உண்டான சாட்டைங்க எக்கச்சக்கமான சாட்டைங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து விக்கிறாங்க. நான் சாட்டை எவ்வளோங்கண்ணா? 50 ரூபாப்பா. 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா இல்ல விலையே 50 ரூபா தானே? சாட்டை வந்து 50 ரூபா தான். அது இன்னும் 100 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. மக்களே இங்க பாத்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான எல்லா வண்டியுமே வந்து வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோன்னு கேட்போங்க. ரேட் வந்து அப்படியே கேட்டோம்னா ரேட் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வண்டி ரேட் எடுத்துட்டு வண்டி ரேட் எவ்வளோங்கண்ணா? ஸ்டார்டிங் ரேட் சொல்லுங்க. இது 5 ரூபாங்க. அது 25 ரூபாங்க. அதுங்கண்ணா? அது 35 ரூபாங்க. 35 ரூபா ரேட் வருதுங்களா? இது கம்மியா இருக்குங்களா? இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்களா எல்லாமேங்களா? இது கம்மியெல்லாம் இருக்காது. இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. இதுதான் ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. பாருங்க மக்களே. இது வந்து குதிரைக்கு மட்டும் தாங்களா மாட்டு வண்டி? குதிரைக்கு மட்டும் தாங்க. குதிரைக்கு தேவையான வண்டி எல்லாமே இங்க இருக்குதுங்க. ஸ்டார்டிங் ரேட் வந்து 15,000 ரூபாங்களாமாங்க. எல்லா கடையில இருந்துமே வந்து 15,000 ரூபா தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு நான் என்ன சொல்றாப்லைங்க. நான் உங்க கடை பேர் என்னங்கண்ணா? என் பேருங்க மேட்டூர் குட்டி. அந்த அண்ணா கடைக்கு வந்து இங்க வாங்கிக்கோங்க. கடை எல்லாமே நான் காமிச்சிட்டேங்க. இங்க பாருங்க மக்களே. குதிரை லாடமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அண்ணா எவ்வளோங்கண்ணா குதிரை லாடம்? எவ்வளோங்கண்ணா? லாடம் 4 வந்து இது பெருசு வந்து 300 ரூபா. சின்னது வந்து 250 ரூபா 4 லாடம். அப்ப அதெல்லாங்க
அது 15 ரூபா, 14, 13 ரூபா. அது எதுக்கு என்ன யூஸ் ஆகுதுங்க? அது குதிரைக்கு வந்து எல்லாம் முடிச்சா போட்டு வண்டி மாட்டினா ஓடும். நாங்கள் அதெல்லாம் நாங்களே தயார் பண்ணுறோம். நாங்களே தயார் பண்ணி நாங்கள் விற்கிறோம், சந்தைக்கு கொண்டு வந்து விற்போம். எனக்கு வந்து ஃபோன் போட்டாலும் நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். சரிங்க. அனுப்பிச்சி விட்ருவோம். இது அந்தியூர் சந்தையில மட்டும் தான் போடுறீங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் வந்து? யாருன்னு எங்கேயும் போகணும், அந்தியூர் சந்தைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன். சரி. மற்றபடிக்கு எல்லாம் அங்கே வீட்டுக்கே வந்துடுவாங்க. சரி, எல்லாம் போய் அங்கதான் வாங்குவோம். சரி. இப்போ இந்த சந்தையை விட்டுட்டோம்னா வேற எங்கேயும் இது உங்ககிட்ட வாங்கிக்கலாங்க? வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து எங்கள் ஃபோன் நம்பர் போட்டால் சரிங்க. எனக்கு பணம் அனுப்பிச்சி விட்டா உடனே நாங்கள் வந்து ஜாமான் சரிங்க. உங்க நம்பர் மட்டும் சொல்லிடுங்கண்ணா அப்படியே. 95 14 01 96 76. சரி, ஓகேங்கண்ணா. தேங்க்ஸ். நான் வந்து சேலத்துக்கும் பக்கத்தில் வந்து இடமிடி சின்னப்பம்பட்டி குதிரை வண்டிக்கார டெய்லர்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஓகேண்ணா. எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா வெள்ளை குதிரை. இந்த குதிரையோட ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டுடலாங்க. காட்டியாவாடிங்க. சரிங்க. காட்டியாவாடிங்க. சரிங்க. மார்வாருன்னு சொல்லுவாங்க. சரிங்க. சிந்தி வகைன்னு சொல்லுவாங்க சில குதிரைகளுக்கு. சரிங்க. இந்த குதிரை வந்து டான்சிங் பழக்கம் இருக்குங்க. சரிங்க. இதோட ரேட்டு வந்து 3,50,000 வருதுங்க. 3,50,000 வருதுங்களா? ஆமா. எச்சாவும் கொடுக்கலாங்களா இல்ல கம்மியாகவும் இருக்குங்க, கம்மி பட்ஜெட்லயும் இருக்குங்க. சரி. 1,50,000 கூட இருக்குங்க, 1,50,000 கூட இருக்குங்க. சரிங்க. வேறங்க. இதுக்கு எவ்வளவு வயசு ஆகுதுங்க? இதுக்கு 5 வயசு ஆகுதுங்க. சரிங்க. சுழி பத்தி சொல்லுங்களேன். என்னங்க சுழி? இங்க வந்து சுழி இருக்க கூடாதுங்க. சரிங்க. இருந்த பாட சுழியும்பாங்க. சரிங்க. இங்க வந்து 2 சுழி இப்படி இருந்தா பாக்ஸிங் சுழின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்புறம் இங்க சுழி இருக்கலாம். சரிங்கண்ணா. இந்த இடத்துல சுழி இருக்கலாம். சரிங்க. அப்புறம் இந்த இடத்துல சுழி இருக்கலாம். சரிங்க. சரிங்களா? வீட்டுக்கு வாங்குறீங்களா குதிரைங்க? வீட்டுக்கு வாங்குற மாதிரி தான் எந்த மாதிரி குதிரை வாங்கலாங்க? வீட்டுக்கு வாங்குற மாதிரி தான் இந்த மாதிரி சும்மா ஷோக்கு வீட்டுல அழகு கட்டுற மாதிரி தான் இந்த குதிரை வாங்கலாங்க. சரிங்க. ஆடுங்க அப்படியே வாங்க. ஆடுங்க நீங்க. ஏங்கண்ணா இது ஷோ குதிரை தாங்க ஏங்கண்ணா? ஒரு சர்க்கஸ்காரன் அப்படி கொடுத்தாங்க. சரி. அண்ணா கருது எவ்வளோங்கண்ணா? சரிங்கண்ணா, ஒன்று கொடுங்க. இங்கே பாருங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் 2 பேர் வாங்கிட்டாங்க, கருது வாங்கிட்டாங்க. சரி, ஓகேங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ட்ரெண்டிங் பட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.